ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் நம்ம நிறைய டைம் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இது வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். செய்கிறதுக்கு ½ அன் ஹவர் கூட ஆகாது, ஒரு 20 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 4 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்பு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அதே கப்பை வச்சு எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதே கப்ல 4 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இது கிராம்ஸ் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் கப்பு கணக்குல சொல்றேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அதனால இப்படி சொல்றேன். இப்போ வந்து இந்த பொரியை இந்த பேன்ல போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. பொரி வந்து கறியிடக்கூடாது. இது எதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்றோம்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிறதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்றோம். இல்லைன்னா டேரக்டா நீங்க ஆட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா பொரி உருண்டை வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், நமத்து போகாமல். இதை வந்து பேனில் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கு ஒன்றும் கறியிடக்கூடாது. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் அதை மாற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1.25 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லம் என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அந்த கலரில் தான் உங்களுக்கு பொரி உருண்டை வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கான வெல்லம் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு பொரி உருண்டை வந்து நல்லா டார்க்காக வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, ஒரு ½ கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு லேட் ஆகாமல் சீக்கிரம் வேலை முடியும். இப்போ வெல்லத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திரும்ப வந்து நம்ம வடிகட்ட தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து இன்னொரு பேன்ல இதை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து நான் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணியாச்சு. வெல்லம் வந்து நல்லா இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நுரைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் செக் பண்ணும்போது அந்த பாகு வந்து எடுக்க வரலை. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்க வருது. ஆனால் நல்லா சாஃப்டான பால் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வேணும். இப்போ 3வது டைம் எடுத்து பார்க்கலாம். இது இப்படி போட்டிங்கன்னா இந்த பாகு வந்து இந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஷேப் வந்து அது பிரியாமல் அப்படியே அதே இடத்துல நிற்கும். அதை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தக்காளி பழம் பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் இது. நல்லா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும். நீங்கள் தொட்டிங்கன்னா ஜவ்வு மிட்டாய் தொட்ட மாதிரி இருக்கும். ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும் கையில் பிசைஞ்சா. ஆனால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. இதுதான் வந்து பக்குவம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க பொரி ஆட் பண்ணிக்கலாம். பொரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகு கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் அந்த கரண்டியை வச்சு அந்த பேனில் இழுக்கும் போது அப்படியே வந்து அந்த ஷேப் அப்படியே இருக்கும். ஒன்றா வந்து சேராது. அந்த இழுத்து விட்ட கோடு வந்து அப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்கள் கடலை மிட்டாய் பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து கல் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு வந்து கையில் வந்து உருட்ட வராது. ரொம்ப வந்து கல் மாதிரி மிட்டாய் பதத்துக்கு உடைக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து உருட்ட வராது. அதனால் வந்து பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சீக்கிரம் கெட்டி பட்டுரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். நான் நெய் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லா பக்கமும். இப்போ ஒரு பவுலில் நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு நீங்கள் தொட்டுட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் அந்த ஹீட்டு தெரியாமல் இருக்கும். அரிசி மாவை கையில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய உருண்டைகளாக வந்து உருட்டிக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு 2 கையை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா அமுக்கிக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு அமுக்கி இந்த மாதிரி உருட்டிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே அரிசி மாவை தொட்டு கொஞ்சமாக எடுத்து 2 உள்ளங்கையிலையும் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக நீட்டாகவே வந்துடும். இதே மாதிரி சுட சுட அப்படியே வந்து கையில் அரிசி மாவை தடவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா உருட்டிக்கோங்க. சூப்பராகவே வந்துடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நான் செய்கிற மாதிரி செஞ்சால். இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பாகு தான். வெள்ளைப்பாகு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்ட வரும். உங்களுக்கு வந்து வெள்ளைப்பாகு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா பூரி வந்து நல்லா உதிர்ந்து வந்துடும். வெள்ளைப்பாகு தக்காளி பதத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு சொதன்னு இருக்கும், உருட்ட முடியாது. ஸோ வந்து இந்த ஜவ்வு மிட்டாய் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே உருட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு அப்படியே வந்து இந்த சைஸ் வேணாம், இன்னும் கொஞ்சம் எனக்கு சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக எடுத்து நீங்கள் உருட்டிக்கலாம். அப்படி இதை விட உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நிறையா எடுத்து கையில் மெதுவாக வந்து நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா அழகாகவே வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை அடங்குற அளவுக்கு உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் பொரிய. ஸோ வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே அந்த கிறிஸ்பினஸோடயே இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.